இங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க்குமே பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. அவங்க அப்பா பயங்கரமா குடிக்கிறதே இல்லாம வீட்டுல சண்டையுமே போடுவாரு. அதனால இவனுமே அவங்க அப்பா கிட்ட காசே வாங்காம இவன் பார்ட் டைம்ல வேலைக்கு போற காசை வச்சுதான் இவனோட படிப்பு செலவுலாம் பார்த்துட்டு வருவான். அப்படி இருக்கும் போது அவங்க அப்பா குடிச்சிட்டு போற பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போய் இடக்கடையில போட்டு காசுமே வாங்குவான். அந்த காசை செலவு பண்ணாம ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்து அவன் அந்த சைக்கிளை வச்சு எல்லா கடைக்கும் பால் பாக்கெட் போடுறான். அவனுக்கு காசு கொடுக்கறது இல்லாம பால் பாக்கெட்டுமே கொடுக்கறாரு. அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கமே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில பாலை கொடுத்து எனக்கு டீ போட்டு கொடுங்கன்னு சொல்லி காசுமே கொடுக்கறான். அவர் கொடுக்கற டீயை வச்சு எல்லா கடைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு வரது இல்லாம அவனுக்கு பசிக்க போதெல்லாம் அதுல இருந்தே சாப்பிட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் லீவ்ல வேலைக்கு போறது இல்லாம ஸ்கூல் டைம்ல ப்ராப்பரா ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து ஈவினிங் டைம்ல அவன் மீதி வச்சிருக்க காசை வச்சு நியூஸ் பேப்பருமே வாங்கி சேல் பண்ணிட்டு வருவான். அதுல இருந்து வர காசை வச்சு அவன் வெட்டியா செலவு பண்ணாம வீட்லயுமே கொடுக்கறான். அதே சமயம் அவன் படிப்பு செலவுக்குமே அந்த காசு சேர்த்தி வைக்கிறான். இந்த பையனோட திறமையை பாராட்டுற விதமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.